நீங்கள் இன்னும் eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் வந்து தலை அஜித்தோட வந்து மோஷன் பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கைன் மாஸ்டர் மாதிரியான ஒரு பெரிய சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படி நம்ம அலைட் மோஷனில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்தமாரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் வந்து அதில் உள்ள எஃபெக்ட்லாம் சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் சும்மா என்னோட சின்ன ஐடியா வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம். ஓகே நண்பா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணும் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 16:9 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இமேஜ் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு செகண்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு தான் நம்மளுக்கு தேவையான இமேஜஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிக்சரை வேணுமோ ஆட் பண்ணிங்க. ஸோ நேற்று கொடுத்த அந்த பிக்சர்லாம் என்கிட்ட வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் 2-3 பிக்சர் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ அப்படியே ப்ளஸ் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்மெட் மாரி ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அந்த பிக்சர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நான் அந்த 3 டாட்டில் போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா நண்பா. ஸோ இதேமாரி அடுத்தடுத்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட கிடைச்ச பிக்சர்ஸ்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி நீங்களும் அடுத்தடுத்த பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ 3ஆவதாக எந்த பிக்சர் வரும்னு எனக்கு தெரியல. இந்த பிக்சர் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் 2ஆவதாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிங்க. ஓகேவா. ஸோ இந்தமாரி மாற்றி ஒவ்வொரு பிக்சராக நான் கொடுக்குறேன். ஸோ இந்தமாரி நீங்கள் கொடுத்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஒரு பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே நண்பா. ஸோ இந்தமாதிரி நான் பிக்சர்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்மூத்தாக ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து இந்த பிஞ்ச் பல்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இஎஃப்எக்ஸில் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நேற்று தினம் வந்து வலிமை மோஷன் பிக்சர் வந்ததுனால அதுலேயும் அதேமாரி தான் கொஞ்சம் மோஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இது பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட புரியாது. ஓகேவா. சரி, இமேஜஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி தரேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இதில் வந்து சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் போய்ட்டு பிஞ்ச் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் பிஞ்சுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் வந்து இந்த ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ பார்த்துட்டு 0.00 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பா. ஸோ கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கே புரியும். ஸோ 0.0 செட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டோட கீ ஃப்ரேமில் வந்து வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும்னா -1ங்கிற ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேவா. -1 செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேடியஸ் வந்து ஒரு 1000க்கு கொண்டு போயிடுங்க. ஓகேவா நண்பா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்தமாரி 1000 கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போயிட்டு இந்த கேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு கேவ் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் வந்து நான் கொடுக்குற மாதிரி இந்த கேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஓகே நண்பா. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ நான் கேவ் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதேமாரி இங்கேயும் வந்து இந்த பிஞ்ச் பல்ஜ் ஆட் பண்ணணும். ஸோ நான் சொல்கிற மாரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட்டை கொடுத்துட்டு இங்கே வாங்க, அதில் ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிங்க. அதாவது இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம், இந்த கொஞ்சம் நான் தீக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதில் வந்து -1 செட் பண்ணியிருப்போம். இது வந்து +1 செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்தமாரி பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ 1 வச்சுருக்கேன். ஸோ 1 வச்சுட்டு ஃபஸ்ட்டில் கொண்டு போயிடுற அந்த கீ ஃப்ரேம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜ் வரதுனால உங்களுக்கு வந்து மறைக்குது. அதனால் சொல்லிட்டு இந்த சைடில் வச்சுட்டு நான் நவுத்திக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2வது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோம் இல்லையா. அதில் வேல்யூ வந்து 0 கொண்டு போயிடணும். ஓகேவா. ஸோ கரெக்டாக 0.00 கொண்டு போயிடணும்.
ஓகேவா. ஸோ கொண்டு போனது இந்த எஃபெக்ட் வராது. ஸோ கீழே ஒரு ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரேடியஸ் ஆப்ஷனை வந்து 2500 இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுங்க ஓகேவா. 2500 வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணும். ஸோ ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இதில் சர்ச்சில் போய்ட்டு சர்க்குலர் ரிப்பில்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு இதில் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 20 இருக்கும். நீங்கள் வந்து 1க்கு மாற்றிக்கணும் ஓகேவா. லைக் நம்ம வந்து 1க்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1க்கு வந்துடும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக 1க்கு கொண்டு வந்துருங்க ஓகேவா நண்பா. ஸோ 1 ஓகேவா. ஸோ ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த்தில் வந்து கை வைக்க வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் 30 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 50 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா நண்பா. 0.360 இந்த ரேஞ்சில் செட் பண்ணிங்க. 0.316 ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 0 ஓகேவா. கரெக்டாக 0. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிடைக்கும். ஸோ இதில் கேவ் ஆப்ஷன் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவ் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த கேவ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம் பிஞ்ச் பல்ஜி ஓகேவா. ஸோ அதுலேயே ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷன் பண்ணி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிங்களா தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து கிடச்சிருக்கும். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு மாற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இது ஓகேவா. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாதிரி ரெண்டாவதுல உள்ளது காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த ரெண்டாவது இமேஜ் வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தமாரி மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நண்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி செட் பண்ணிங்க ஓகேவா நண்பா. ஸோ செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்லாம் வரும். ஸோ இந்த டெஸ்ட் அனிமேஷனு பின்னாடி வந்து ஒரு இடி இடிக்கிற மாதிரி எஃபெக்ட்டு, ஸோ அந்த எஃபெக்ட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது நிறைய பேர் கேட்டிங்க. நேற்றையே ஒருத்தவர் வந்து அந்த மோஷன் பிக்சரில் வர மாதிரி சும்மா சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுமாரி தான் நான் பண்ண போகிறேன் இப்போ. இப்போ வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ அது வந்து நான் வந்து இமேஜ் அண்ட் வீடியோவில் வச்சேன். ஸோ இந்த பார்ட்டிகல் தான் அது. ஸோ இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட்டில் போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்டுன்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த சைட்லேருந்து வர மாதிரி ரெண்டாவது இமேஜ்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜில் அந்த மோஷன் பிக்சரில் வராது. ஸோ இந்தமாரி ரெண்டாவது இதுலேருந்து வர மாதிரி அந்த ஃபயர் எஃபெக்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க ஓகே நண்பா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அந்த இடி அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ டெஸ்ட் அனிமேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஸோ டெஸ்ட் அனிமேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க, டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் போங்க. இதில் போய்ட்டு வலிமைன்னு அடிச்சிங்க ஓகேவா. ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிங்க ஓகேவா. ஸோ ஐயெல்லாம் விட்டுட்டு அடிக்காதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு அடிங்க. ஸோ அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மூவிஸ் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஃபாண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நிறைய 3 விதமான ஃபாண்ட் இருக்குது ஒரே மாதிரி அதே இதில் உள்ளது. ஸோ நான் வந்து ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ வலிமைன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேலே உள்ளதை போய்ட்டு ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த மூவ் ட்ரான்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்தமாரி பெருசு பண்ணிட்டு கரெக்டாக இந்தமாரி வச்சிடுறேன் ஓகேவா நண்பா. ஸோ இந்தமாரி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அந்த ஃபாண்ட் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கலருங்கிற ஆப்ஷன் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும். ஸோ இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர் ஆப்ஷன் கொடுக்காம இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த பிளாக் கலர் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு இந்தமாரி பச்சை கலர் வச்சுருங்க. பச்சை கலர் வச்சுட்டு விட்ருங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஓகேவா நண்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை அதாவது இந்த கலரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்குறேன். இந்த டூப்ளிகேட் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு அந்த கலர் ஆப்ஷன் போங்க. கலர் ஆப்ஷன் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் பண்ணதில் கலர் போயிருக்கும் ஓகேவா. ஸோ கலர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ஸ்டோக் ஆன் பண்ணிடணும் ஓகேவா. ஸ்டோக் ஆன் பண்ணிட்டு இந்த கலரில் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துங்க. நான் சொல்கிறது இப்போ புரியாது. ஸோ நான் அதுக்கப்புறம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் புரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த டூப்ளிகேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் டெஸ்ட்டு அதை மறைச்சிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோக் ஆன் பண்ணது வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ கலரை மறைச்சிட்டு நம்ம வந்து ஸ்டோக் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குது ஓகேவா. ஸோ இந்தமாரி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டிராயிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ வலிமைங்கிற ஆப்ஷன் இதுக்கு போய்ட்டு டெஸ்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டிராயிங் அப்படின்னு கொடுங்க. டிராயிங் எஃபெக்ட் வரும், ப்ராக்ரஸ் எஃபெக்ட். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரீசெட் இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட்டில் ட்ரா கிராஜுவேட்லின்னு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த வரைகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இது கொடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு மேலே உள்ள இந்த டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுலேயும் போய்ட்டு பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க ஓகே நண்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா நண்பா. ஸோ டிராயிங் எஃபெக்ட் கொடுக்காட்டினா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ டிராயிங் எஃபெக்ட் இதை கிளிக் பண்ணி இதை எடுத்து விட்டு இப்படி பண்ணால் கூட ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் பின்னாடி வந்து இது இருக்காது, அதாவது கலர் இருக்காது. ஸோ கலர் இல்லாமல் வரப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எட்ஜஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ வலிமை கீழே இது பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டிராயிங் ப்ராசஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் பாங்க. அதில் போய்ட்டு சர்ச்சிங்கிற ஆப்ஷன் பாங்க. அதில் எலக்ட்ரிக்கல் எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் சாக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் எட்ஜஸ் ஆப்ஷன் போங்க. இதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இப்போ 800லேயே இருக்கட்டும். இந்த திக்னஸ் இருக்கும், திக்னஸ் வந்து ஒரு 800 0.800 இந்த ரேஞ்சில் கொண்டு வந்துருங்க. டீட்டெயில்ஸ் இருக்கும், டீட்டெயில்ஸே அதேமாதிரி கம்மி பண்ணி விட்ருங்க. இந்தமாரி கம்மி பண்ணி விட்ருங்க. 1.40 இந்த ரேஞ்சில் வந்து கம்மி பண்ணி விட்ருங்க. கம்மி பண்ணி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் போய்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியான ஒரு கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலர் கொடுத்துங்க. ஸோ அந்த படத்துலேயே அதுதான் கொடுத்துருப்பாங்க அந்த மோஷன் பிக்சரில். ஸோ அதேமாரி கொடுத்துங்க ஓகேவா. ஸோ இந்தமாரி கொடுத்துங்க. ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பண்ணாமல் ஸ்பீடு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண வேணாம் ஓகேவா. ஸோ இந்தமாதிரி விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஓகேவா. ஸோ டிக்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக்கல் எட்ஜஸ் போகிற மாதிரியான ஒரு இது கிடைக்கும். இன்னும் கூட நீங்கள் டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸை கம்மி பண்ண அந்த டெஸ்ட்டை ஒட்டி வரும் ஓகேவா. ஸோ டெஸ்ட்டை ஒட்டி நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதில் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மொத்தமாக ஒட்டுக்கா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறம் எஃபெக்ட் கொடுத்ததுனால ஃபுல்லாக இப்படி வருது. ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டை கொடுத்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து இந்த எஃபெக்ட்டை மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக அடித்து வலிமைன்னு மொத்தமாக அடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ வலிமைன்னு மொத்தமாக அடிக்காமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக அடித்து பண்ணிக்கோங்க ஓகே நண்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இடி இடிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. லைட்டிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த லைட்டிங் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு இந்த 0.1 0.2 இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 0.1 போய்ட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃபுல்லாக இந்தமாரி டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அது வந்து கார்னருக்கு போகிற அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி 0.2 இருக்கும், அதுலேயே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த கார்னருக்கு போகிற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்தமாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி கார்னருக்கு போய்டும் ஓகேவா. ஸோ இந்தமாதிரி செட் பண்ணிட்டு கீழே வாங்க. அந்த கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 3 கலர். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு கலரு, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துங்க. ஸோ அந்த படத்தில் அந்தமாரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், க்ளோவை வந்து ஃபுல்லாக ஆக்கி விட்டுரும். ஸோ இந்தமாதிரி க்ளோ ஃபுல்லாக கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே வாங்க. அந்த ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எவாலுவேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீடு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ எவாலுவேஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமு, அதேமாதிரி லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, அதோட இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்தமாரி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி சூப்பராக ஒரு தண்டர் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும் ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்தமாரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.